கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய மாலை நேர மன்னா தியானத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 4 வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். அன்பானவர்களே, ஒரு அற்புதமான அறிவுரை என்று தான் நாம் இதை எடுத்துக்கணும். ஏன்னா நீதிமொழிகளை பொறுத்த மட்டில் நமக்கு நல்ல அறிவுரைகளைத்தான் அந்த இம்மானுவேலர் நமக்கு சொல்லி கொண்டு வருகிறார். அப்போ ஒவ்வொரு முறையும் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருந்தால் நாம் அதை கேட்டு அதன்படி நடந்து நாமும் கடவுளுக்குள்ள ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதற்காக ஒவ்வொரு முறையும் இந்த அறிவுரைகள் நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த திருமறையை, அதாவது திருவிவிலியத்தை நாம் வாசிக்கிற போது இம்மானுவேலர் ஒவ்வொரு முறையும் நமக்கு புதிதான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறவராக இருப்பார். சரி, இன்னைக்கு நமக்கு என்ன ஒரு அறிவுரை சொல்றாருன்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனியாக சுய புத்தின்னு ஒன்று இருக்கு. பெரியவங்க கூட சொல்லுவாங்க, ஒன்றா சொல் புத்தி வேணும், இல்லைன்னா சுய புத்தி வேணும்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, சொல் புத்தினா மற்றவர்கள் சொல்லி கொடுத்து அதை நாம் கேட்கறது, மற்றவங்க நமக்கு அறிவுரை சொல்லுவாங்க, அந்த புத்தி வேணும். இல்லையா உனக்கு சுய புத்தியாவது வேணும், சுயமாவது நீ யோசிக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு ஒரு ஞானம் இருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லைன்னா நீ இந்த உலகத்தில் வாழ்றது வேஸ்ட்டு. இப்படி தான் பல பிரச்சனைகளில் சிக்கிக்குவேன், அவமானங்கள் உன்னை தேடி வரும், நிறையா விஷயங்கள் நீ தோல்வி அடையக்கூடிய ஒரு நிலை வந்துடும். அப்படிங்கிறதுனால பெரியவங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, சொல் புத்தி வேணும், இல்லைன்னா சுய புத்தி வேணும். சொல் புத்திங்கிறது யார் வேணாலும் நமக்கு சொல்லலாம், அப்பா அம்மா சொல்லலாம், ஆசிரியர்கள் சொல்லலாம், பெரியவங்க சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாம். இதை விட விசேஷம் என்னன்னா, இம்மானுவேலர் நமக்கு சொல்றாரு, இந்த சொல் புத்தி நமக்கு வேணும். நீ உன் சுய புத்தி மேல சாராத. சில நேரங்களில் நம்முடைய சுய புத்தி என்ன பண்ணன்னு கேட்டீங்கன்னா, நம்மை தவறா வழி நடத்தி நம்மளை ரொம்ப தைரியப்படுத்துற மாதிரி தைரியப்படுத்தி பிரச்சனையில சிக்க வச்சு, நம்ம கிட்ட எதிரில் இருக்கிறவங்களுடைய பலம் என்னன்னு தெரியாம அவங்களோட மோத வச்சிடும். நம்மோடு பேசுகிறவர்கள் வேதத்தில் எவ்வளோ ஞானம் உள்ளவர்கள் அப்படிங்கிறது தெரியாம அவங்ககிட்ட நம்மளை பேச வச்சிடும். அப்போ என்ன சொல்லுவாங்க, பேதையை கூட கர்த்தர் ஞானியாக மாற்றிடுவார்னு வேதத்தில் இருக்கு, நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு பேசுவாங்க சில பேர். அதெல்லாம் ரொம்ப தப்பு. என்னன்னா, நம்ம சுய புத்தி எந்த சூழ்நிலையிலும் நம்மை வெற்றி பெற செய்யாது. சில நேரங்களில், பல நேரங்களில் அது வெற்றி கிடைக்கும், சில நேரங்களில் அது நமக்கு தோல்வியாகும். அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு கர்த்தரை நம்பிக்கொண்டிருங்க. கடவுள் எனக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பாரு, கடவுள் எனக்கு ஒரு நன்மையானதை செய்வார், நான் எந்த வேலையை செஞ்சாலும் கடவுள் அதுக்குள்ள இருந்து என்னை வழி நடத்துவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் சுயமாக எதையும் செய்யாதீங்க. நீங்கள் செய்யும் போது கடவுள் இடத்துல ஒப்படைச்சி செய்யுங்க. நம்ம அறிவில் தான் நம்ம செய்ய போகிறோம், நம்முடைய சிந்தனையில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஆனால் அதை கடவுளிடத்தில் ஒப்படைச்சு அவர் இதில் வெற்றி பெற செய்வார் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு இருங்க. அப்படிங்கிற உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்கும். நம்முடைய வழிகள் அப்படின்னா நம்ம போகிற வழி வர்ற வழி இல்லை, நம்ம வாழ்க்கை பயணம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி பயணிக்க போகிறோம், எதை நோக்கி பயணிக்க போகிறோம். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்ச உடனே, காலையில் எழுந்த உடனே நம்ம என்ன நினச்சிருப்போம், தூங்கி எழுந்த உடனே முகமெல்லாம் கழுவிட்டு ஆண்டவரோட சமூகத்தில் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு இன்றைக்கி நம்ம என்னென்ன செய்யணும்,
யாரை சந்திக்கணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும், இன்றைக்கி நம்ம என்ன வேலை இருக்குது நமக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம காலையில் எழுந்திரிச்சு அவசர அவசரமாக நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. இப்போது ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் வேலைக்கு போகிறேன். என்னுடைய வேலைக்கு போகிறப்ப நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, அதிகாலையில் எழுந்திரிச்சு என்னுடைய வீட்டம்மாவை மனைவியை எழுப்பி விடுவேன். அவங்க எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு வேக வேகமாக எல்லாம் சமையலுக்கு உண்டான காரியங்களை பார்ப்பாங்க. நான் அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்வேன். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, காலை உணவுக்கு தேவையான தயாரித்து கொடுப்பாங்க. மத்தியான உணவுக்கு நான் என்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறத அவங்க எனக்கு போட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் அன்றாட எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லாருடைய குடும்பத்திலும் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் நம்ம என்ன நோக்கத்துக்காக போகிறோம் அப்படிங்கிறது வேணும் இல்லையா. சாப்பிட்றதுக்காகவா போகிறோம்? நம்ம என்ன வேலைக்காக போகிறோம், என்ன காரியத்துக்காக போகிறோம், யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கும் இல்லையா. இப்போ அவங்கள சந்திக்க போகிறதுக்கு முன்னால் அந்த செயலை செய்வதற்கு முன்பாக கடவுளை நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் ஒப்படைச்சிருங்க. கடவுளை, நான் இவரை சந்திக்க போகிறேன், நான் இந்த வேலைக்காக போகிறேன், நான் இந்த வியாபாரத்தை இன்றைக்கி தொடங்க போகிறேன், நான் இந்த வியாபாரத்தில் இன்றைக்கி முதலீடு செய்ய போகிறேன், நான் இந்த ஊழியத்தில் இவங்களை சந்திக்க போகிறேன். அவங்க இந்த ஊழியத்தின் நிமித்தம் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் ஞானத்தை எனக்கு கொடுங்க, அப்படி பேசும்படியான வார்த்தைகளை நீங்கள் எனக்கு தெரிவித்து கொடுங்க. அல்லது நான் ஒரு வாகனத்தை ஓட்டிட்டு போகிறேன், அந்த வாகனத்துக்கு முன்னும் பின்னும் இடம் மூலமாக உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கட்டும் அப்படின்னு நம்ம என்ன காரியமாக புறப்பட்டு போகிறோமோ அப்பொழுது கடவுளை நம்ம நினைக்கணும், கர்த்தரை நினச்சிக்கணும். கர்த்தர் இடத்துல நம்ம சொல்லணும். சொல்லிட்டு ஆண்டவர் இடத்துல வேண்டுதல் பண்ணிட்டு போகிறப்போ அந்த போகக்கூடிய பாதை இருக்கு பார்த்தீங்களா, பயணம் இருக்கு பாருங்க, அது வெற்றி சிறகு. உன் பாதைகளை எல்லாம் அவர் என்ன பண்ணுவாருங்க, செவ்வையா. அடுத்து சொல்றாங்க, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீ சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் யாரும் இல்லை, என்னை விட 2 வீலரில் ஓட்டுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்குமே கிடையாது, என்னை விட அறிவாக பேசுகிறவன் யாரும் கிடையாது, என்னை விட ஞானமாக போதிக்கிறவன் யாரும் கிடையாது. எப்படிங்க இப்படி தனக்குத்தானே பெருமை பாராட்டி கொண்டு வாழ்கிறவன். என்னை விட பெரிய ஆள் யாரும் இல்லை. சில போதகர்கள்கிட்ட நீங்கள் போய் பேசி பாருங்க, அவங்க நம்மகிட்ட சண்டைக்கு வருவாங்க. அவங்க சொல்வது எதுவோ அதுதான் சரின்னு வாதாடுவாங்க. இல்லைங்க அது தவறு, வேதம் அப்படி சொல்லலை அப்படின்னா இந்த வேதம் தவறுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர்கள் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவன் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுறாரு, தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. எதுக்காக நான் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் தன்னை நான் தான் ரொம்ப அறிவிச்சு வந்தவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. எந்த விதத்திலையும் தன்னை தாழ்த்திக்கவும் மாட்டாங்க, தன்னிடத்தில் இருக்கிற தவறை உணரவும் மாட்டாங்க, தன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்கள் ஒரு மிகப்பெரிய விபத்தையோ அல்லது மிகப்பெரிய அவமானத்தையோ சந்தித்ததற்கு பிறகுதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை மாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுப்பாங்க. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் உங்களை ஞானின்னு நினைக்காதீங்க, நினச்சா நீங்கள் அவமானப்படுவீங்க. நீங்கள் என்னை விட வேற யாரும் திறமையான இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் என்ன ஆயிடுவீங்க, தோற்று போயிடுவீங்க. உங்களுடைய வழிப்பிரயாணத்தில் நீங்கள் ரொம்ப வேதனை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். வியாபாரத்தில் முதலீடு செய்கிறப்ப நீங்கள் கவனமாக செய்யுங்க. இல்லை எனக்கு தெரியும் எல்லாமே, என்னை விட ஒரு வியாபாரி உலகத்தில் யாரும் இருக்க போகிறேன், நான் பார்க்காத வியாபாரமா அப்படின்னு நினச்சிட்டு முதலீடு பண்ணாதீங்க, நஷ்டம் ஏற்பட்டுரும். நல்லா ஞானமாக அறிவாக கடவுளிடத்தில் வேண்டுதல் செஞ்சுட்டு கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா, இதை செய்ய 4 பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு நல்ல விதமாக அந்த காரியத்தை செய்யறப்போ அது வெற்றிகரமாக முடியும். அதைத்தான் இம்மானுவேலர் இன்னைக்கு சொல்கிறார், நீ உன்னை மிஞ்சின ஞானி நினச்சிக்காத, நான் தான் ஞானி, என்னை விட யாரும் உயர்ந்தவங்க இல்லைன்னு நீ நினைக்காத, எனக்கு தான் அறிவு இருக்கு, மற்றவர்களுக்கு என்னோட அளவுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லி நீ நினைக்காத. உன்னுடைய தீமை உன்னை சேர்ந்துடும், நஷ்டம் உன்னை சேர்ந்துடும், கஷ்டம் உன்னை தேடி வரும். அதனால் நீ உன்னை ஞானின்னு நினைக்காத, எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுப்பார், அவரோட சமூகத்தில் நான் வைக்கிறேன்னு சொல்லி கடவுளோட சமூகத்தில் வைங்க. சரி, கடவுள் நேராக பேசுகிறாரா உங்ககிட்ட, நேராக உங்ககிட்ட கடவுள் அதை செய்ய இதை செய்யன்னு சொல்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருடைய மனசுல எழும். அப்படி அல்ல, நல்ல ஒரு மனிதர்களை கொண்டு, நம் மீது அக்கறை கொண்டிருக்கிற மனிதர்களை கொண்டு,
நல்ல ஆலோசனை வழங்கக்கூடிய மனிதர்களை கொண்டு, ஞானத்தில் சிறந்தவர்களை கொண்டு கர்த்தர் நமக்கு அறிவை புகட்டுவார். நல்ல ஞானத்தை கொடுப்பார், நல்ல ஆலோசனை கொடுப்பார். பரவாயில்ல, அவங்களோட ஆலோசனையின்படி நடந்த இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆலோசனையில் சிறந்தவர்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். பொறுமையாக நிதானமாக வாழ்ந்தவர்கள், வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்கள், அவர்களை கொண்டு நமக்கு கண்டிப்பாக கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார், ஞானத்தை போதிப்பார். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, அப்போ நீங்கள் தீமையை விட்டு விலகிடுங்க. நீங்கள் உங்களை ஞானின்னு நினச்சாவே அது தீமையை உண்டு பண்ணிடும். உங்களை நீங்கள் தாழ்மையாக நினச்சிருங்க, நிச்சயமாகவே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது. அப்புறம் சொல்கிறார் பாருங்க, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புக்கு ஊனுமா. நம்ம சரீரத்துக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். எலும்புகள் பார்த்தீங்கன்னா நல்ல திடமுள்ளதாக இருக்கும். அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியத்தை சொல்கிறார். எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப திடமானது எலும்பு. ஒரு மனிதன் இறந்து போய் அவனை அடக்கம் பண்ணிட்டா பல வருஷம் கழித்து அந்த இடத்துல எடுத்து பார்த்தாலும் அவனோட எலும்பு அப்படியே இருக்கும். மேலே இருக்கக்கூடிய சரீரமெல்லாம் மக்கி போயிடும், எலும்பு மட்டும் மக்கி போகாமல் அப்படியே இருக்கும். ஏன்னா அந்த எலும்புகள் அவ்வளோ ஸ்ட்ராங்கானதான். அந்த மாதிரி சொல்கிறார். என்னத்தை, நீ சுய புத்தியில் சாராத, கர்த்தருக்கு பயந்துரு, நீ போகிற வழியை வர வழியெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிரு, அதை அவர் பார்த்துக்குவார். நீ நீயே ரொம்ப ஞானின்னு நீ எண்ணிட்டு இருக்காத. உன்னை விட ஞானத்தில் சிறந்தவங்க இருக்கிறாங்க, உன்னை விட ஞானி ஆண்டவர் இருக்கிறாரு, எல்லா ஞானத்தையும் இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த கர்த்தர் இருக்கிறாரு. அதனால நீ தான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ நினைச்சின்னா உனக்கு தீமை உன்னை வந்து சேரும். அதனால நீ உன்னை தாழ்த்தி ஞானத்தை பெற்றுக்கொண்டு கடவுளிடத்துல வேண்டுதல் செஞ்சு தீமையை விட்டு விலகிக்கோங்கிறாரு. இப்படியெல்லாம் நீ இருந்தீன்னா நீ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும். எந்த விதத்திலையும் பலவீனப்பட்டு ஆரோக்கியமற்றவர்களாக இருக்க முடியாது. சரீரத்திலையும் சரி எலும்புலையும் சரி நல்ல உறுதியாக உங்களால் வாழ முடியும் இந்த உலகத்தில். அப்படின்னா நம்ம எடுத்து செயல்படுத்துகிற எல்லா காரியத்திலையும் எலும்புகளை போல உறுதியுள்ள ஒரு வெற்றியை நம்ம காண முடியும். வியாபாரத்தில் எலும்பு போல உறுதியுள்ள ஒரு லாபத்தை பார்க்க ஜெயிக்க முடியும். ஊழியத்தில் எலும்புகளை போல உறுதியுள்ள ஒரு சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க முடியும். எலும்புகளைப் போல உறுதியுள்ள கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நாம் ஊழியம் செய்ய முடியும். மற்ற எல்லா பணிகளாக இருந்தாலும் சரி, படிப்பு காரியங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் போதித்து நன்மையானதை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வார். அன்பானவர்களே, இந்த மாலை நேர மன்னாவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இம்மானுவேலை நமக்கு சொல்லுகிற அறிவுரை, முதல்ல நம்ம தாழ்மையாக இருக்கணும். ரெண்டாவது, நம்மளை தவிர வேற யாரும் ஞானி இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. மற்றவர்களிடத்தில் நம்ம கற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். அடுத்தது, என்னுடைய அறிவு தான் எல்லாவற்றிலும் மேன்மையானது, எனக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அந்த ஆணவத்தை விட்டுவிட்டு மற்றவர்களிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தாழ்மையை நாம் எப்பொழுதும் நமக்குள்ளே இருக்கும்படியாக செய்யணும். நம்ம போகிற வழியிலும் வர வழியிலும் என்னை விட திறமையானவன் யாரும் இல்லை, எல்லா சூழ்நிலையிலும் நான் தான் ஜெயிக்கிறவனா இருப்பேங்கிற அந்த ஆணவம் நமக்குள்ளே இல்லாமல் கடவுள் பார்த்துக்குவார், எனக்கு அவர் பாதுகாப்பாக வரணும்னு சொல்லி அந்த தாழ்மையும் நமக்குள்ளே இருக்கும். அன்பானவர்களே, இவைகளெல்லாம் நமக்குள் இருக்கிற போது நம்முடைய வெற்றியும் நம்முடைய ஜெயமும் எப்பொழுதும் நம்மை விட்டு விலகும். நிச்சயமாகவே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தையும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியையும் உங்களுக்கு தருவார். இந்த லெந்து காலங்களில், அறிக்கையின் நாட்களில் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்வது நமக்கு லாபமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சில நாட்களெல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. இப்போ கர்த்தர் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தார், ஒரு பலனை கொடுத்துருக்கார், திடனை கொடுத்தார், நல்ல அறிவுரையை கொடுத்தார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, என்னைக்கு எது எப்போ நடந்தாலும் சரி கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதிலும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதிலும் நான் சோர்ந்து போகிறதே இல்லை. ஏன்னா எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தார், என் எலும்புகளில் நினமுள்ளதாக இருக்கிறது,
நானும் கடவுளோட சமூகத்தில் ஒரு வெற்றியுள்ளவனாக உங்களிடத்தில் பேசுவதற்கு கர்த்தர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதுபோல உங்களையும் உயர்த்தி உங்களையும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். எல்லா விதத்திலும் சரி, ஊழியத்தில் மட்டுமில்லை, எல்லா சூழ்நிலைகளிலுமே நீங்கள் எந்த காரியத்தை எடுத்து செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து உங்களை பயன்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போமா, அன்பின் பரலோக தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லதொரு மாலை நேர மன்னாவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்குள்ளே ஞானம் குறைவாய் இருக்கிறது, நீரே எங்களுக்கு ஞானமாய் இருக்கிறது. எங்கள் சரீரம் பலவீனப்பட்டிருக்கிறது, நீரே எங்களுக்கு பலனாய் இருக்கிறது. எங்கள் அறிவு குறைவுள்ளவாறாய் இருக்கிறது, நீர் எங்களுக்கு நிறைவாய் இருக்க வேண்டுமாய் செய்கிறோம். கர்த்தாவே, எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர் நீரானவர். நாங்கள் எங்களை ஞானிகள் என்று எண்ணி எங்கள் சுய புத்தியை சார்ந்து இந்த உலகத்திலே தீமையை நாங்கள் அடையாதபடி எல்லாவற்றிலும் மேலான எங்கள் கர்த்தர் எங்களை வழிநடத்த சித்தமாய் இருக்கிறார் என்கிற அந்த முழு நம்பிக்கையோடு கூட நாங்கள் இந்த உலகில் வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக, உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக, மற்றவர்கள் எங்களை பார்த்து இவர்கள் இம்மானுவேலரின் பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், பிதாவாகிய தேவனால் இவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த நல்லதொரு மதிப்பை பெற நீர் கிருபை பாருங்கள். உடைய இரக்கமும் உடைய வசனங்களும் என்றென்றைக்கும் எங்களை வழிநடத்தும். உமது திருக்குமரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.